கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா 20:11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். அன்பானவர்களே, எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள், ஒரு நம்பிக்கை. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அது எப்படி இருக்கிறாருன்னா, பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்காராம். பயங்கரமானவருங்கிறதே பெரிய விஷயம், அதில் பராக்கிரமசாலிங்கிறது அதை விட பெரிய விஷயம். இப்போ பராக்கிரமத்திலே பயங்கரமானவராக இருக்காராமா. எவ்வளவு ஒரு கணக்கிட முடியாத பலன் உள்ளவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது பாருங்கள். நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் பிதாவாகிய தேவன், நம்ம கூட இருக்கிற நம்முடைய அன்பு தெய்வம், நம்மை வழிநடத்துகிற கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராமா? ரொம்ப பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்காராம். அப்படின்னா அவரை ஜெயிக்க யாருனாலே முடியாது. அவரை வெல்வதற்கு இன்னும் ஒரு பராக்கிரமம் இல்லை, இன்னும் ஒரு பயங்கரம் இல்லை. ஏன்னா உலகத்தின் மொத்த சக்தியையும் தன் உள்ளங்கைக்குள் அடக்கி வைத்திருக்கிற ஒரே தேவன் அவர் தான் நம்ம கூட இருக்கார். எப்படி பார்த்தீங்களா? ஒரு சாதாரண புழு பூச்சிக்கு இணையாக இருக்கிற மனிதனாகிய அடிமையின் ரூபமாகிய மனுஷ இந்த பிறவியில் நம்ம கூட அவர் இருக்கார். எப்படி பாருங்கள். அப்போ நம்ம கூட அவர் இருந்தார் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார் பாருங்க. என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். அப்போ இந்த உலகத்தில் கடவுளோட பிள்ளைகளுக்கு விரோதமாக பிசாசு தன்னோட பிள்ளைகளை எழுப்புவார். பிசாசும் வல்லமையுள்ளவன் தான். ஆனால் கடவுளுடைய வல்லமைக்கு முன்பாக அவைகள் குதியங்காலினால் மிதிக்கப்படும். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஒரு பிசாசானவன் தன்னோட பிள்ளைகளை கடவுளின் பிள்ளைகளுக்கு விரோதமாக துன்பப்படுத்துவதற்கு எழுப்புவார். அப்போ கடவுளோட பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கு அந்த துன்பப்படுத்துகிற பிசாசனோட பிள்ளைகள் துன்பப்படுத்துகிற போது அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாமல் இடறுவார்கள். ஐயோ, இது தெரியாமல் நாம் இவங்கிட்ட மோதிட்டோமே, தெரியாமல் நாம் இவனை துன்பப்படுத்துறதுக்காக முயற்சி எடுத்துட்டோமே, இதில் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோமேன்னு சொல்லி இடரல் அடைவார். தான் செய்த காரியத்தினாலே அவர்கள் இடரல் அடைவார். ஏன்னா ஜெயிக்க முடியாது. நம்ம கூட இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, பயங்கரமான பராக்கிரமசாலி நம்ம கூட இருக்கார். அது மட்டும் இல்லை, தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார். 10 பேர்த்துட்டு சொல்லிட்டு வருவாங்க, நான் இவனை அவமானப்படுத்துகிறேன் பாருங்க, நான் இவனை வெட்கப்படுத்துகிறேன் பாருங்க, நான் இவனை துன்பப்படுத்துகிறேன் பாருங்கன்னு சொல்லி அவன் ரொம்ப தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கிட்டு வருவான். ஆனால் நம்மிடத்தில் அவன் தோல்வி அடைஞ்சு போகிறப்போ அவன் வெட்கப்பட்டு போவான். இந்த வெட்கம் அவனுக்கு சாதாரணமானது இல்லை. அவன் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாது. அவன் சாக வரைக்கும் இந்த உலகத்தில் அவன் எத்தனை நாள் உயிரோடு இருந்தாலும் சரி, அவன் சாக வரைக்கும் இந்த அவமானமும் இந்த தோல்வியும் அவனை உறுத்திக்கிட்டே இருக்கு. பார்க்குறவங்களாம் அவனை கேலி பண்ணிகிட்டே இருப்பான். ஆமாம், நீ அப்படி தான், அது ஒன்றும் இல்லாதவன், அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறேன்னு போனேன், போய் தோற்று போய் வந்திருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவன் லட்சம் அவனால் மறக்கவே முடியாது. அவன் இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் அவன் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் கர்த்தரோட பிள்ளைகளாகிய நமக்கு அப்படி இல்லை. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஏன்னா அவர் ரொம்ப பயங்கரமான பராக்கிரமசாலி. அவர் நம்ம கூட இருக்கிறார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, அவர் நம்ம கூட இருக்கணும்னா என்ன, நாம் அவரோட செட்டைகளுக்கு கீழாக போகணும்.
அவருடைய செட்டைகளுக்கு கீழாக போகணும். அவருடைய பாதுகாப்புக்கு கீழே நம்ம போகணும். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நாம் இருக்கணும். அவரை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்படி இருக்கிறப்போ நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார், பலமுள்ளவராக இருப்பார், பராக்கிரமசாலியாக இருப்பார். யாராக இருந்தாலும் சரி, என்னை தாண்டி தான் என் பிள்ளைகளை தொடரணும்னு நிற்பார். நமக்கு முன்னால், நமக்கு பின்னால், நமக்கு இடப்புறமும் நமக்கு வலதுபுறமும் நம்மை சுற்றிலும் வேலி அடைத்து நம்மை பாதுகாத்து கொள்வார். எதுவாக இருந்தாலும் சரி, சரீரப்பிரகாரமாக நம்மை ஒருவன் தாக்குவதற்கு வந்தாலும் சரி, ஆத்ம பிரகாரமாக நம்மை ஒருவன் அவமானப்படுத்துவதற்காக வந்தாலும் சரி, அறிவுபூர்வமாக நம்மை ஒருவன் ஜெயிக்கிறதுக்கு வந்தாலும் சரி, எதுவுமே முடியாது. ஏன்னா உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். நம்ம கடவுளுக்கு இடம் கொடுக்குறப்போ நம்மை ஒருவன் தொடுகிற போது அவன் நம்ம தொடலை, நமக்குள்ளே இருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனை தொடுகிறான். அதனால் விடமாட்டேன். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட இடத்தை நாம் பிடிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம வாழணும். பிதாவினோட செட்டைகளுக்குள்ளாக நாம் புகுந்து பிதாவினோட பாதுகாப்புக்குள்ளே நாம் இருக்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்னு இயேசு கிறிஸ்து நமக்கு நிறையா கற்றுக் கொடுத்துருக்கிறார். நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும், என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நாம் எங்கே இருப்போம்? பிதாவினோட செட்டைகளுக்குள்ளாக இருப்போம். இயேசு சொல்லியிருக்கார். அன்பானவர்களே, வேதத்தை வாசிப்போம். அந்த வசனங்கள் நம்மை வழிநடத்தும். அந்த வசனங்கள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். அந்த வசனங்கள் நம்மை பிதாவோடு இணைய செய்யும். நிச்சயமாகவே பயங்கரமான பராக்கிரமசாலியை நாம் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக சுமந்து கொண்டிருக்கிற போது நிச்சயமாகவே நாம் இந்த உலகத்திலே பாதுகாக்கப்படுவோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. பயங்கரமான பராக்கிரமசாலியான கர்த்தர் எங்களோடு கூட இருப்பதினாலே இந்த உலகத்தில் எங்களை துன்பப்படுத்துகிறவர்கள், எங்களை அவமானப்படுத்துகிறவர்கள், எங்களை வெட்கப்படுத்துகிறவர்கள் அனைவரும் வெட்கப்பட்டு லட்சை அடைந்து காலம் முழுவதும் தன்னுடைய தோல்வியை அவர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அவமானத்தினால் அந்த தோல்வியை உணருவார்கள். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே, உம்முடைய செட்டைகளுக்கு கீழாக இருக்கிறபடியினாலே நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் என்பது தான் உண்மை ஆண்டவரே. அப்படி ஒரு பாதுகாப்பை நீர் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து உம்முடைய வசனங்களை பின்பற்றுகிறவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை உணர்ந்து கொண்டிருக்கிறவர்களாக வாழ்ந்து உம்முடைய செட்டைகளுக்கு கீழாக, உம்முடைய பராக்கிரம உம்முடைய பாதுகாப்புக்கு கீழாக நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும். உமது இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.